அனைவருக்கும் வணக்கம். நம் வாழ்வின் துன்பங்களை களைவதற்கு புத்தர் கூறிய சிறந்த போதனைகள். ஆசையே மனிதர்களின் துன்பத்திற்கு காரணம். ஆசையில்லாமல் இருப்பதே இன்ப நிலை. ஆசையின் கட்டுப்பாட்டில் இருப்பவனுக்கு மழைக்கால புல்லை போல அவனது துயரங்கள் வளரும். எதிலும் ஆசை வேண்டாம். ஆசைப்பட்ட பொருளை இழப்பது துன்பம்தான். ஆசையும் பொருளும் மற்றவனுக்கு என்றுமே துன்பங்கள் இல்லை. மனிதன் தீய எண்ணத்தோடு பேசினாலும் செயல்புரிந்தாலும் வண்டிச் சக்கரம் மாட்டை தொடர்ந்து செல்வது போல துக்கம் அவனை தொடர்ந்து செல்லும். ஆகவே நீங்களும் பாதிக்கப்படாத, மற்றவர்களும் காயமடையாத வகையில் பேச்சை பேசுங்கள். தன் பகைவனால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும், தன்னை வெறுப்பவனால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும் அடக்கமில்லாத மனம் ஒருவனுக்கு அதிக துன்பத்தை தருகிறது. உங்கள் மனதை நீங்கள் ஆளுங்கள். இல்லை என்றால் அது உங்களை ஆளும். கோபத்தை கைவிடு, செருக்கை கைவிடு. உலக பற்றுகள் அனைத்தையும் ஒளி. எதையும் தனதென்று நினையாதவனுக்கு என்றுமே துன்பங்கள் ஏற்படுவதில்லை. பிரியம் உள்ளவரை காண்பதும் பிரியம் இல்லாதவரை காண்பதும் வேதனை தரும். பிரியம் உள்ளவரிடமிருந்து பிரிவது வேதனைதான். பிரியம் இல்லாதவனிடம் அன்பில்லை, அதனால் வேதனைதான் மிஞ்சும். ஒருபோதும் கடந்ததை நினைக்காதே. பாம்பு தனதுடல் தோலை சட்டை நீக்குவதைப் போல நாமும் நமது கடந்த கால நினைவுகளை நீக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் மனதில் மகிழ்ச்சி இருக்கும். உன்னிடம் உள்ளதை கொண்டாடு. ஏற்கனவே தன்னிடம் உள்ளதை கொண்டாடவோ பாராட்டவோ தவறுவர்களுக்கு ஒருபோதும் மகிழ்ச்சி ஏற்படுவதில்லை. நல்ல செயல்களை செய்பவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். கெட்ட செயல்களை செய்பவர்களுக்கு என்றுமே துக்கம் மட்டுமே மிஞ்சும். துன்பத்தை அழிக்க தூய வாழ்க்கை வாழுங்கள். ஆனால் உன் துன்பத்திற்கு எது காரணமாக இருந்தாலும் இன்னொருவரை புண்படுத்தாதே. நன்றி, வணக்கம்.